Hi friends, welcome to Param Tech channel. இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சால் போலீஸார் நம்மளை கைது செய்வாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உண்மையாக தான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் நம்ம செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் நம்மளை கைது செய்து சிறையில் அடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இடையில எங்கேயா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டவிரோதமான செயல்களை வந்து நம்ம ஊக்குவிக்கிறது. சில வாட்ஸ்அப் குரூப்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை நம்ம சூப்பர் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிருப்போம். நம்ம தெரியாமலே நம்ம கமெண்ட் பண்ணிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா குரூப்போட அட்மினை பிடிச்சி சிறையில் போடவும் வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இந்த மாதிரி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபாச படங்களை ஷேர் செய்தல். அதாவது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா விளையாட்டுத்தனமாக அந்த ஆபாச வீடியோக்களை வந்து ஷேர் செய்கிறது, அதை டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சுருப்பாங்க. இது வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. எல்லாமே வாட்ஸ்அப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அதாவது கண்காணிச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஓவராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா உடனே போலீஸுக்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. குரூப் அட்மினை தூக்கி உள்ளே வைக்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் பண்ணுறதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கிங் செய்யப்பட்ட வீடியோக்கள் அல்லது ஃபோட்டோக்களை ஷேர் செய்தல். அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோ அந்த எடுத்து அதில் இருக்க ஃபேஸை மட்டும் எடுத்து வேறு ஒரு தப்பான ஒரு உடம்புல வந்து வச்சு அந்த வீடியோ வந்து ஷேர் செய்கிறது, அந்த ஃபோட்டோ வந்து பசங்க எல்லாத்துக்கும் அனுப்புறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து இதனால் என்ன ஆக போகுது, நாங்கள் மட்டும் தானே பார்க்க போகிறோம், நம்ம பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் தெரிய போகுது, வேறு யாரும் பார்க்க போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. இது போலீஸ் எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சிட்டு தான் இருக்காங்க. வாட்ஸ்அப் நிறுவனமும் இது கண்காணிச்சிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ரொம்ப இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படின்னு போலீஸுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்களை தூக்கி உள்ளே போடவும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி வீடியோலாம் மேக் பண்ணி போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாலாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக வந்து பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்துறது. இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை நிறைய பேர் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுத்த நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. பசங்க பார்த்திங்கன்னா அது எல்லா பசங்களும் சொல்ல மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் இருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மாதிரி பெண்களுக்கு ஏதாவது பெண்கள் நம்பர் அது மாதிரி ஏதாவது இருந்து அதுக்கு நீங்கள் ஏதாவது இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் மாதிரி மெசேஜ் எதுவும் அனுப்புனீங்க அப்படின்னா அதை உடனே போலீஸுக்கு, அதாவது போலீஸோட ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை ஃபார்வர்டு பண்ணிடுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த இஎம்ஐ நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி உங்களை பிடிச்சி உள்ளே போகிறதுக்கு 99% வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இல்லீகலாக இது மாதிரி எந்த ஒரு நம்பருக்கும் மெசேஜ் அனுப்புறதை நிப்பாட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மள நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அது தப்புன்னு தெரியாமலே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதனால் எவ்வளோ பெரிய ஆபத்துகள் வரும்னு நம்ம தெரியாமலே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கூட இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கூட இந்த தப்பு பண்ணிகிட்டு இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரைமரி நம்பராக இருக்கலாம். இன்னொரு வாட்ஸ்அப் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்பரில் இவங்க பேரை போட்டிருப்பாங்க, இல்லாட்டி இவங்க நம்பரில் அவங்க பேரை போட்டிருப்பாங்க. இதுதான் வாட்ஸ்அப் ஆள்மாறாட்டம் அப்படிங்கிறது. வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட நம்பரில் உங்களோட பேர் மட்டும் தான் இருக்கணும், அதை தவிர வேறு யார் பேரும் போடக்கூடாது. இது ஆள் மாறாட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வேளை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லேருந்து நீங்கள் வாங்கி இல்லீகலாக ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டீங்க. இது வந்து பெரிய இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நிறுவனமே சொல்கிறாங்க. இதையும் போலீஸார் வந்து ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி எதாவது பண்ணீங்க அப்படின்னா போலீஸார் உங்களை கைது செய்து உள்ளே போட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் ரிமாண்டில் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆறாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறுப்புணர்ச்சியை பரப்புதல். வெறுப்புணர்ச்சினா நம்மளுக்கு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதாவது இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஒவ்வொருத்தவங்க வாட்ஸ்அப்லேயும் போய் நம்பாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு குரூப் இருக்கும். இந்த ஜாதி மதம் இதை பற்றி பகிர்தல், இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குது. இதுலேயும் ஒரு அளவுக்கு மேலே போயிட்டு மற்ற ஜாதி மற்ற மதங்கள் பற்றி நீங்கள் அதிகமாக விமர்சிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களையும் கைது செய்ய வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக இந்த மாதிரி ஷேர் செய்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. அதுக்கு ஷேர் செய்ய வேண்டாம்னு நான் சொல்ல, உங்களுக்குள்ளே மட்டும் பண்ணிக்கோங்க. மற்ற ஜாதி மதத்தை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏழாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா போலியான செய்திகளை பரப்புதல். இப்போ சில டைம் இப்போ கொரோனா ரீசெண்டாக பார்த்துருக்கலாம். நீங்கள் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் சில டைம் ஓப்பனில் இருந்துச்சு, ஒரு சில மாதங்களாக ஓப்பனில் இருந்துச்சு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலியான ஒரு செய்தியை வந்து மேக் பண்ணாங்க.
காலேஜ் வந்து இப்போ காலேஜ் அண்ட் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாளில் மூட போகுது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அது கவர்மெண்ட் வரைக்குமே போச்சு. இந்த மாதிரி போலியான செய்திகளை வந்து இனிமேல் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பரப்புனீங்க அப்படின்னா உங்களை வந்து கைது செய்ய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பேன் செய்யவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப் நிறுவனமும் போலீஸாரும் சொல்லியிருக்காங்க. அதனால் இது மாதிரி எதுவும் பண்ணுறதை நிப்பாட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 8ஆவதா பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப்பொருள் சார்ந்த சமாச்சாரங்கள். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே போதைப்பொருள் விற்பனைக்கு நிறைய குரூப்புகள் ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து இப்போ இந்த போதைப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ₹150 இந்த மாதிரி வந்து நிறைய இது ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணாலும் போலீஸார் உங்களை கைது செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க, போலீஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 9ஆவதா கடைசியாக நம்ம இதில் இருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஹிட் அண்ட் கேமரா. நம்மள பல பேத்துக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேத்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஹிட் அண்ட் கேமரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சட்டை பட்டனில் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருப்பாங்க, ஜார்ஜ் ஒயரில் பார்த்தா கேமரா இருக்கும். இந்த மாதிரி கேமரா வச்சு சில ஆபாச வீடியோக்கள், சில அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், இந்த மாதிரி முக்கியமான வீடியோக்கள்லாம் நீங்கள் ஷேர் செய்கிறீங்க அப்படின்னா உங்களையும் கைது செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போலீஸார் சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டியில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக பேன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இல்லீகலான ஆக்டிவிட்டி செஞ்சு நம்மளுக்கு ஒன்றும் வர போகிறதில்ல. நம்ம இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்த சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிட்டு கூட வர சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம சேனலில் வீடியோ சில பேர் பார்க்குறீங்க, ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.